ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க தாமதமானால் பின்விளைவுகள் ஏற்படும் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க தாமதமானால் பின்விளைவுகள் ஏற்படும் என்று திரு KS அழகிரி அவர்கள் கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் படத்திற்கு ஏற்கனவே இந்த சான்றிதழ் வழங்குவதில் இன்னும் தாமதம் ஏற்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சென்சார் சான்றிதழ் வெளியாச்சு அப்படின்னா மட்டும்தான் படம் ரிலீஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இதே நிலையில் தற்பொழுது திருவாரூரில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில முன்னாள் தலைவர் KS அழகிரி பேட்டி அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில தான் அவர் இதை தெரிவிச்சிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. அதாவது ஜனநாயகன் படத்திற்கு ஒருவேளை சென்சார் சான்றிதழ் வழங்குறதுல தாமதம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா பின்விளைவுகள் ஏற்படும் என்ற ஒரு கருத்தினையும் அவர் இந்த பேட்டியில தெரிவிச்சிருக்கிறதா நாம பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு அந்த விவரம் சட்ட ரீதியாக எனக்கு தெரியல. அப்படி கொடுக்கலன்னா அது ரொம்ப தப்பு. அது இன்னும் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த படத்துக்கு ஏன் கொடுக்கலங்கிறத விளக்கம் தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லலாம். எனக்கு அது தெரியல. அப்படி அதில் உள்நோக்கம் இருந்தால் அது தவறு. எனக்கு அந்த விவரம் சட்ட ரீதியாக எனக்கு தெரியல. அப்படி கொடுக்கலன்னா அது ரொம்ப தப்பு. அது இன்னும் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த படத்துக்கு ஏன் கொடுக்கலங்கிறத விளக்கம் தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லலாம். எனக்கு அது தெரியல. அப்படி அதில் உள்நோக்கம் இருந்தால் அது தவறு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.